ஆறும் திரும்ப அரிக்கும், அப்படியே புடம் வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் கிராமப்புறத்தில். அதாவது இதை அப்படியே புண்ணு மேலே தடவி வச்சு காய விட்டு இரவு நேரத்தில் கட்டை கழட்டினா பகலில் மட்டும் கொசு ஒட்டாமல் கட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த புண்ணு ஒரு வாரத்திலே ரொம்ப வேகமாக ஆற ஆரம்பிச்சிடும். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் ஆறாத புண்ணுக்கான மருத்துவம். ஆறாத புண்ணுன்னா அடிபட்டு 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்னு அந்த புண்ணில் அப்படியே சீல் வச்சுக்கிட்டு ஆறாது. அதில் திருப்பி திருப்பி லேசாக அடிப்படும். ஏன்னா பட்ட இடத்துல தான் படும் அடி. அது மாதிரி படும்போது தூசி படும். வெளியில் வந்தால் நிறைய புகைகள் பட்டு அந்த புண்ணு ஆறாது. அந்த புண்களை ஆற்றுறதுக்கான மருத்துவம் முக்கியமாக மஞ்சள், கடுக்காய், புங்கன் இலை, பூவரசு இலை, அத்திக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். ஆறாத புண்ணு, அது அடிபட்டிருக்கலாம். புண்ணு எந்த விதத்தில் வந்திருந்தாலும் சில இரும்புகள் அறுத்து விட்டுரும், அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். நாள் பட சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஆறாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் போய் முட்டை போட்டு விட்டுருச்சுனாக்கா அது அவங்களுக்கே தெரியாமல் நிறைய தூசி இதெல்லாம் போய் பட்டுருச்சுனாக்கா அந்த புண்ணு குழி புண்ணு வச்சுக்கிட்டு ஆறவே ஆறாது, சீல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆறும் திரும்ப அரிக்கும், அப்படியே புடம் வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் கிராமப்புறத்தில். அதாவது குழி புண்ணு திரும்ப சீல் வழிஞ்சுக்கிட்டே புண்ணு ஆறாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அது சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனாலும் அந்த புண்ணு சீக்கிரமாகவே ஆறாது. அந்த ஆறாத புண்ணுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பூவரசு இலை 2, புங்கன் இலை 1 கொத்து, ஒரே ஒரு அத்திக்காய், இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட கூட்டு மருந்தாக கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் கடுக்காய் பொடி. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்துக்கிறணும். அந்த நெகை வதும்பலான தண்ணியில் நல்ல புண்ணை கழுவி சுத்தம் பண்ணி காட்டன் துணி அல்லது பஞ்சில் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்தை வச்சுட்டு மேலே காட்டன் துணி அல்லது பஞ்சை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இரவு நேரத்தில் அந்த கட்டை அவுத்து விட்டுறணும். கட்டை அவுத்து விட்டிங்கனாக்கா அந்த மருந்து புண்ணில் ஒட்டுன வனைக்கே இருக்கும். அதுக்கப்புறம் கொசு எதுவும் ஒட்டாது. வேணும்னாக்கா நீங்கள் மேலே ரேஸாக காட்டன் அந்த துணி வெள்ளை துணியை போட்டு விட்டிங்கனாக்கா காற்றாடிக்கிட்டே இருக்கும். கட்டு புண்ணாக வச்சுருந்தோம்னாக்கா புண்ணு சீக்கிரமாகவே ஆறாது. இந்த மருந்தை போட்டுட்டு பகல் நேரத்தில் கட்டிடுங்க. இரவு நேரத்தில் கட்டை கலட்டி விட்டுட்டு காற்று படும்படியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்படியேப்பட்ட ஆறாத புண்ணும் சீக்கிரமாக ஆறிடும். ஆறாத புண்ணுக்கான மருத்துவம் அதில் முக்கியமாக புங்கன் இலை, அத்திக்காய், கடுக்காய், பூவரசு இலை, மஞ்சள், இதெல்லாம் கூட்டு கலவையை அரைச்சி எடுத்துருக்கு. இதை அப்படியே புண்ணு மேலே தடவி வச்சு காய விட்டு இரவு நேரத்தில் கட்டை கழட்டினா பகலில் மட்டும் கொசு ஒட்டாமல் கட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த புண்ணு 1 வாரத்திலே ரொம்ப வேகமாக ஆற ஆரம்பிச்சிடும். ஆறாத புண்ணு ஆறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.